கீதாஞ்சலி அவர்கள் அவருடைய மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஃபாரின்லாம் போனார்னா ஒரு வாரம் தங்கினார்னா 1 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வர்றாரு. செல்வராகவன் பண்ணின ஒரே மிஸ்டேக்னால தான் சோனியா அவர்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. இதில் 1001 பார்ட் 2 எடுக்க போகிறேன், புதுப்பேட்டை பார்ட் 2 எடுக்க போகிறேன்னு எந்த பிடிச்சிருக்காங்க? நீங்களே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வாய்ப்பு இருக்கா? கிடையாது. தனுஷ் பண்ண வரவங்க எல்லாமே ஒன்றரை பாரில் அதுவும் பண்ண மாட்டார். அவருக்கு சில போதை பழக்கம்லாம் கொஞ்சம் இருந்தது. பட் அதுக்கு பிறகு ரொம்ப ஓவர் டோஸ் ஆனதுக்கப்புறம் உடலில் சரியில்லாமல் போனார். ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டாங்க. அவர் பார்க்க தான் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அந்நியன் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? ஷூட்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெரராக இருப்பார். செல்வராகவன்லாம் கஸ்தூராஜில் பார்த்தாலாம் கண்ணாமண்ணான்னு திட்டுவார். உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்துட்டா வாயில் என்ன வார்த்தை வருதோ திட்டிட்டு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செல்வராகவன் அவர் போட்ட அந்த ஒரு பதிவு, என்ன நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனை, விவாகரத்து ஆயிடுச்சு, விவாகரத்து பண்ண போறாங்க, தனுஷ் வீட்டில் மேலும் ஒரு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்படி பார்க்குறது, ரொம்ப சோகமாக தான் பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு நல்ல சிறந்த இயக்குனர், நிறைய படங்களை கொடுத்து அவர் படம் ரிலீஸ் ஆகிறப்ப சில படம் ஹிட் ஆகும். இல்லைன்னா பிற்காலத்தில் 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் பேசக்கூடிய படம்னா கமலஹாசன் மாதிரி கிட்டத்தட்ட அவர். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து அவர் ஒரு வருடம் காலமாகவே இந்த இன்ஸ்டாவில் போட்டுக்கிற பதிவுலாம் பார்க்கும்போதெல்லாம் இவர் எதுக்காக இதை போடுறாரு, ஏன் இவருக்கு என்ன குறைச்சல்? அந்த பக்கம் தனுஷ், இந்த பக்கம் நல்ல ஒய்ஃபு, பசங்க, இன்னும் ஆக்டிங்கில் இறங்கிட்டார். டைரக்ஷனில் ஒரு படம் 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 பண்ணுறாரு, ஆக்டிங்கில் இறங்கிட்டார். இவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரிலாம் பதிவில் போட்டிருக்காரு அப்படிங்கும்போது தான் நமக்கு விசாரிக்கும் போது தான் தகவல் தெரியுது. கீதாஞ்சலி அவர்கள் அவருடைய மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த பிரிவு வரப்போகிறது அவருக்கு முன்னாடியே தெரியுது. சில பேர் இந்த உள்ளுணர்வு சொல்லும், இது வந்து நடக்க போகுது அப்படின்னு. அதை சொல்லி தான் அவர் இந்த பதிவில் போட்டார் அப்படிங்கிறது தான் பின்னாடி தெரிய வருது நமக்கு. அதை ஏன் பிரிஞ்சு போனாங்க, என்னென்ன காரணம்னா நமக்கு நம்ம வச்சுக்கிட்ட ஒரு ஆப்பு தான். செல்வராகவன் அவர்கள் வந்து சரியான ஒரு வீடு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. இவர் பண்ண சில அந்த என்ன ஹேபிட்ஸ் சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதில்ல, நாடாவடித்தனமா அப்படிங்கிறதுலாம் சரியாக தெரியல. தெரியாதுன்னு சொல்கிறத விட அதுதான் உண்மை சொல்லலாம். பட் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அந்த விஷயம் நமக்கு திரும்பி பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கும். என்றைக்காக ஒரு நாள் பிடிச்சி கமுத்தி விட்றோம். அப்படி தான் செல்வராகவன் அவர்களை வந்து இன்றைக்கி அவருடைய ஸ்டேஜ் வந்து தனிமையில் இனிமை காங்கிறது சுகம்னு சொல்கிறார் அவர். இன்றைக்கி அப்படி தான் தனிமையிலே வந்து இந்த இனிமையை கண்டுட்டு சுகத்தோடு இருக்கார் நான் நினைக்கிறேன். பட் அது ஒரு வாழ்க்கை கிடையாது. பசங்க இருக்காங்க. தனுஷ் அவருடைய தம்பி எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார். ஸோ ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். பாலிவுட்டு இப்போ படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு போனவர் வாழ்க்கையில் அவருக்கு என்ன நிம்மதியே இல்லை. அவருக்கு பல கோடிகளுக்கு வந்து அதிபதி. ஆனால் சந்தோஷங்கிறது எங்கே இருக்குது தனுஷ்க்கு? நீங்கள் லவ் பண்ண உங்கள் மனைவி ஐஸ்வர்யா அவர்களே பிரிஞ்சு போயிட்டீங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி, எவ்வளவோ சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க 2 ஃபேமிலியுமே. பட் நீங்கள் ஒத்தே வரல, கேட்கல. பட் எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்குது? நீ விரும்பின ஒரு பொண்ணு, உங்களுக்காக வந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 பசங்க பெற்றுட்டார் தனுஷ். திடீர்னு விட்டுட்டு ஒரு பாட்டுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா வேறு என்ன காரணம்? அது ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபாரின்லாம் போனார்னா ஒரு வாரம் தங்கினார்னா 1 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வர்றாரு. அவர் போட்டுக்கிற காஸ்டியூம் சரி, பேண்ட்டு, ஷூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள ஷூக்கள், வாட்ச் 1 கோடி 2 கோடி. ரைட், ஓகே, அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். அவர் சம்பாதிச்சது அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாமே கூட வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இப்போ செல்வராகவனுடைய லைஃபும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவர்கிட்டயாவது கோடிகள் இருக்குது, நினச்ச நேரத்துக்கு ஃபாரின் போகிறாரு, படத்துக்கு போகிறாரு, ஷூட்டிங் போகிறாரு. சில விஷயங்கள் வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயாரிப்பாளர் தேடி வரல. ஆனால் நீங்கள் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வச்ச அந்த ஆப் அடி இருக்கு இல்லையா, இப்போ எந்த இடத்துல வருவாங்க உங்ககிட்ட? வர்றதுக்கு பயப்படுறாங்க. சரி, 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு. அதையாவது குறிப்பிட்ட டயத்துக்கு நீ பண்ணி கொடுத்து, நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து அந்த ஹோப் கொடுத்து படத்தை ஹிட்டு கொடுத்தீங்கன்னா வேறு ஒரு 4 ப்ரொடியூசர் வருவாங்க. இதில் 1001 பார்ட் 2 எடுக்க போகிறேன், புதுப்பேட்டை பார்ட் 2 எடுக்க போகிறேன்னு எந்த ப்ரொடியூசர் இருக்காங்க? நீங்களே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வாய்ப்பு இருக்கா? கிடையாது. தனுஷ் பண்ண வரவங்க எல்லாமே ஒன்றரை பாரில் அதுவும் பண்ண மாட்டார். அவரும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டார். பட் உங்களோட ஆக்டிவிட்டீஸ், போக்குவரத்து எதுவுமே சரியில்லாதனால இன்றைக்கி 2வதாக திருமணம் செஞ்சு கொண்டு நீங்கள் காதலிச்சு திரும்ப செய்து கொண்ட கீதாஞ்சலி அவர்கள் 15 வருட வாழ்க்கைக்கு பிறகு இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்?
சார் சமூக வலைதளங்கள்ல அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது டெய்லி ஒரு போஸ்ட் போடுவாங்க. டெய்லி வந்து ஃபேமிலியோட அவங்க பசங்க கூட இருக்க அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருந்தவங்க, டக்குன்னு இந்த பிரிவுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதுதான் சொன்னேன் இல்லையா, நம்ம செய்கிற சில விஷயங்கள் நமக்கு வந்து அதாவது துரத்தி அடிக்கணும் தான். அவருக்கு சில போதை பழக்கம்லாம் கொஞ்சம் இருந்தது. பட் அதுக்கு பிறகு ரொம்ப ஓவர் டோஸ் ஆனதுக்கப்புறம் உடல் சரியில்லாமல் போனார். ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டாங்க. ஹார்ட்டு அதாவது அந்த அட்டாக் மாதிரிலாம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனில் தான் வெளில வந்திருக்காரு. இப்போ இதுக்கு மேலே அவர் எதுவுமே தொட முடியாது. தொட்டான்னா உயிருக்கே ஆபத்து. சரியா? ஸோ இது ஒரு பக்கம். நீங்கள் இதற்கு முன்னாடி என்ன விஷயங்கள் பண்ணுனீங்கிறத ரீகலெக்ஷன் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கே ஒரு பாதிப்பாக வரும். அப்போ அவர்கள் வந்து 15 வருஷம் போராடி வாழ்ந்து பார்த்தாங்க. இப்போ எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதே விஷயத்த அவங்க பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? இப்போல்லாம் நீங்கள் பழைய மனநிலை மங்கையின் பாக்கியம் கணவன் கண்கிற மாதிரிலாம் பசங்க கிடையாது, பொண்ணுங்களும் கிடையாது. நீ ஒன்று பண்ணால் நான் ஒன்று பண்ணுவேன், நீ அடித்தா நான் அடிப்பேன், நீ பேசுனா நான் பேசுவேன், இல்லை நீ போகிறேன் நானும் போகிறேன். அப்படி இருக்கிற ஒரு பீரியடாக இருக்குது இப்போ இன்னைக்கு. உலகமே அதை நோக்கி போது. இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகம் எப்படி மாறும்னே தெரியல நமக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கீதாஞ்சலி அவர்கள் நல்ல இயக்குனர். இப்போது தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அதாவது உறுதுணை வேணும், துணை தேவைங்கிறதுனால உங்களுக்கு 2012 கல்யாணம் பண்ணாங்க. 3 பசங்க ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அந்த சில பழக்கங்கள்னால ஏற்பட்ட சில விஷயங்கள், கசப்பான அனுபவங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. மீறி பண்ணும்போது விலகி போகிற வாய்ப்புகள் இருக்குது. நீ சொன்ன மாதிரி பதிவுகள் இன்ஸ்டாலில் நிறைய போட்டுட்ருந்தாங்க, ஃபோட்டோஸு வீடியோஸு 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. திடீர்னு பதிவில் நீக்கிறாங்க. இப்போ நீக்கும் போது தான் நீங்கள் வெளி உலகத்துக்கு உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்களே வந்து சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பதிவுகளை நீக்காமல் அது பாட்டுக்கு அப்படி கிடக்கட்டும், வீடியோ ஃபோட்டோஸ் கிடக்கட்டும். ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசி நம்ம வீட்டுக்குள்ளேயே பேசி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும். என்ன விஷயங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ஏன்னா நீ செலிபிரிட்டி, உங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப் அதிகமாக இருக்குது, தனுஷ்க்கு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்ல போகிற சமூகத்துக்கு சொல்ல போகிற படங்கள் என்ன மாதிரி சொல்ல போகிறீங்க? நீங்கள் படத்தை நல்லா சொல்லி சொந்த வாழ்க்கையை நீங்கள் மோசமாக போனீங்கன்னா என்ன அர்த்தமாகுது? அப்போது வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க, உலகத்தை ஏமாத்துறது மாதிரி, ஸோ சமூகத்தை ஏமாத்துறது மாதிரி, ஸோ உங்கள் ரசிகர்களை ஏமாத்துறது மாதிரி. அவங்க தவறான வழிகள் போகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அந்த பதிவுகளை டக்கு நீக்கிறதுனால நாங்கள் 2 பேரும் பிரிகிறோம், ஒன்றும் இல்லை, டைவர்ஸ் பண்ண போகிற விஷயத்த அவர்களே தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கூட நம்ம எதுக்கு பேசுகிறோன்னா, ஒரு நல்ல இயக்குனர், நல்ல மனிதர், சிறந்த படங்களை கொடுத்தவர், உங்கள் மனைவி கல்யாணம் பண்ணிக்க பசங்க இருக்குன்னா நீங்கள் லைவ் சேர்ந்து மீண்டும் ஒரு சிறந்த இயக்குனராக, ஏன்னா இப்போ ஆக்டிங்லும் போயிட்டீங்க, ஸோ நல்ல நடிகராக நீங்கள் வரணுங்கிற ஒரு ஆசையில் தான் இது சம்மந்தமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சார் இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ தனுஷ் அவர்களுக்கும் விவாகரத்து ஆகிருக்கு. அப்படிங்கிற பொழுது இவரும் விவாகரத்துங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்க அம்மா அப்பா எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தானே சார், சோகமாக தான் இருக்காங்க. அதுதான் தனுஷ் சேர்த்துக்கிறதுக்கு ரஜினி சார் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. இந்த பக்கம் தனுஷோட அப்பா கஸ்தூரிராஜா ஃபேமிலி எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் இன்றைக்கி தெரியாது உங்களுக்கு. இப்போ ஏதோ கொஞ்சம் ஓடுற வயசு 40 வயசு 42 வயசில் ஓடிட்டுருக்கீங்க. ஒரு 60 வயசு பிறகு வந்து இந்த துணை இல்லாமல் இருக்கும்போது தான் ஒரு வழி தெரியும் உங்களுக்கு. அதை அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் போடுற ஆட்டம் 60 வயசுக்கு பிறகு என்ன தெரியும் உங்களுக்கு? அதை இப்போ 2 பேர் குடும்பமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்குது. ஸோ ரஜினி சாரே வந்து இவ்வளோ பணம் இருக்குது, நிம்மதி இருக்குன்னா, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு விஷயத்த சொல்கிறாருன்னா என்ன காரணம்? சாப்பாடுக்கு இல்லைன்னா, பணம் இல்லைன்னா, கஷ்டப்படுறேன்னா அது கிடையாது. எல்லாமே அவருக்கு இருக்குது உலகத்தில். நீங்கள் நினச்சிங்கன்னா 7 ஸ்டார் ஃபாரின், நான் சிம்பிளிசிட்டியே இல்லை, நல்லா தான் 5 ஸ்டாரில் தான் சாப்பிட்றேன், இப்படி மில்காரில் தான் போகிறேன்னு அவர் சொல்கிறார். அப்படி இருந்து ஒரு நிம்மதி இல்லைங்கிற ஒரு விஷயம் சொல்லும் போது என்னென்னா, இன்றைக்கி வந்து ஐஸ்வர்யா அவர்களை வந்து தன்னுடைய 2வது அம்மான்னு சொல்கிறார். என்னுடைய அம்மா அவர்கள் அப்படின்னா அந்த அம்மாவுடைய பொண்ணோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஒரு தந்தையா நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள்ன்ற அதை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தந்தை. அவருக்கு அந்த ஆதங்கம் இருக்கும், மனசு வலி இருக்கும் இல்லையா? எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து தான் பாருங்கள். நீங்கள் தானே ஐஸ்வர்யா துரத்தி கல்யாணம் பண்ணீங்க. எனக்கு வேணும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறீங்க. நீங்கள் வந்து 2வது படமே ஏதோ முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களாம் இப்போ ஸ்டார் வேலையே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி வேணால் தனுஷ் பெரிய ஸ்டாராக சொல்லலாம், அன்றைக்கி எதுவுமே கிடையாதுல்ல. அப்போ உங்களுக்கு நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் இங்கேருந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நம்ம சொந்த ஒரு தேனிக்கே போயிடலாம் குடும்பத்தோடுன்னு நீங்கள் முடிவு பண்ணுற ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக வாழ்க்கையே திரும்புது. நீங்கள் ஐஸ்வர்யா அவர்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐஸ்வர்யமே உங்களை தேடி வருது, மிகப்பெரிய உயர்வுக்கு போகிறீங்க. கடைசியில் வந்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் தேவையில்லை டைவர்ஸ் பண்ணும்போது என்ன பசங்க 2 பசங்க இப்போ அவங்க 2 பேரும் ஹீரோ பண்ண போகிறாங்க. லிங்கம் யாத்திரா அவங்க 2 பேருமே அப்படி ஒரு பசங்க. அவர் லைஃப் நிம்மதி இல்லை. இந்த பக்கம் செல்வராகவன் யார் சொல்கிறது? அவர் பார்க்க தான் அமைதியாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. உள்ளுக்குள்ள ஒரு அந்நியன் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? ஷூட்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெரராக இருப்பார்.
டயத்துக்கு வரமாட்டார். ஸோ கார்த்திகை நிறைய பேர் சொல்கிறாங்களே டயத்துக்கு வரமாட்டார் பண்ண மாட்டாருன்னு. அவர்லாம் லேட்டாக வந்தால் கூட கொடுத்த சீனை கையில் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கார்த்திகை. ஸோ இயக்குனரில் நிறைய பேர் இருக்காங்க. அது செல்வராகவன் அவர்கள். உங்களை நம்பி வந்த ப்ரொடியூசரை பூரா பேருமே நீங்கள் வந்து அடித்து அனுப்பிச்சி விட்டது மாதிரி ஆகிப்போச்சு நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே. அது எத்தனை படங்கள் நீங்கள் பண்ணினதே ஒரு 12 படம் இதுதான் பண்ணியிருப்பார். 2-3 படங்களை தவிர மற்ற படங்கள் எல்லாமே அவருக்கு வந்து இந்த சறுக்கலான படங்கள் தான் கொடுத்தீங்க. எல்லாம் மீறி போய் சூர்யா ஒரு லைஃப் கொடுத்தாரு. அதையாவது நீங்கள் தக்க வச்சுட்டு ஒரு படத்தை ஹிட் கொடுத்தீங்களா? அதே தோல்வி படமாக கொடுத்தீங்க. அவர் ஏற்கனவே தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. இதுவும் மிகப்பெரிய ஒரு தோல்வியாச்சு. சார் இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. கஸ்தூரி ராஜா பல இன்டர்வியூக்களில் சொல்லியிருக்காரு, எங்கள் குடும்பமே கஷ்டப்படும் பொழுது என் மனைவி எனக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் பசங்களை வந்து காப்பாற்றுறதுக்கும் நாங்கள் இந்த லெவலில் வர்றதுக்கும் ஆனால் காரணமாக இருந்திருக்காங்க. தனுஷுமே அவங்க அம்மாவை சொல்லிட்டு தான் மற்ற யாரையுமே சொல்லுவார். அப்படிங்கிற பொழுது அப்பா கிட்டேருந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு நல்ல குவாலிட்டிஸை எடுத்துருந்துருக்கலாமே சார். இவங்க 2 பேருமே எடுத்துருக்கலாம். நல்ல வளர்ப்பு தான், பெரிய இயக்குனர் தான் அவர். அம்மா மேலே அவ்வளோ தனுஷ் இன்னமும் அம்மா மேலே ஒரு அன்பு வச்சுருக்காரு. நீங்கள் அந்த ஏஜ் வர்ற வரைக்கும் அப்பா அம்மா சொல்கிறது கேட்குறீங்க. ஏஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னங்க வருது? என்ன ரெக்கை கொம்பு ஏதாவது வந்துடுதா பறந்து போகிற அளவுக்கு? அவர் நல்லது தானே சொல்லுவாங்க. ஒரு அப்பா அம்மாங்கிறோம் நல்லது தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கடத்து கொண்டு போகணும், சிறந்தவங்க குடும்பம் இது அப்படின்னு. அவர் மனைவி இருக்கிற 2 பசங்க. இப்போ ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ இப்போ அவங்க அப்பா அம்மா உறுதுணையாக நீங்களே இருக்கணும். 2 பேருமே இல்லை. தனுஷாவது ஒரு அஃபெக்ஷனில் இருக்கார் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும். செல்வராகவன் இப்படி கிடையாது. செல்வராகவன்லாம் கஸ்தூரிராஜாவில் பார்த்தாலாம் கண்ணாபின்னான்னு திட்டுவார். உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்துட்டா வாயில் என்ன வார்த்தை வருதே திட்டிட்டு அப்படி இப்படி போதெல்லாம் அவர் அது கஸ்தூரிராஜா மறைஞ்சு பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவார் பாட்டுக்கு. இது எல்லா பேருக்கும் ஒரு படங்களில் ஒர்க் பண்ணங்களுக்கு 1001 நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் சார் இவ்வளோ கோவப்படுறதுனால தான் ஒரு பெரிய ஹீரோக்கள் கூட படம் பண்ணலையோ? பண்ண முடியாது. உங்களை யார் கோஆப்ரேட் பண்ணுவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சூர்யா ஒரு ஹீரோ, அது பெரிய ஹீரோ இருக்கும்போது தான் கொடுத்தீங்க. சூர்யா தவிர யார்கிட்ட அவர் பண்ண முடியல. தனுஷ் தான் ஒரு 3 படம் பண்ணார். தனுஷ் இப்போ கொடுக்கலாம்ல நினச்சா நான் தரமாட்டார். நான் தனுஷ் மார்க்கெட்டை சுத்தமாக காலி பண்ணிடுவார். இப்போ ஆனால் தன்னை உருவாக்கிய சிற்பியே வந்து செல்வராகவன் தான் சொல்லிட்டு எல்லா மேடையிலையும் சொல்கிறாருங்க. அது உண்மைதாங்க, மறுப்பதற்கு இல்லைங்க. நீங்கள் அதுக்கப்புறம் மயக்கம்னு படம் கொடுக்குறாருல உங்களுக்கு, அந்த படத்தை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க? உங்ககிட்ட இருக்கிற இந்த அன்னியன் ஒரு கேரக்டர் தானே தூக்கி உள்ளே வைக்கிறீங்க. அந்த படத்தை ஹிட்டு கொடுத்தீங்களா நீங்கள்? அதுவும் கொடுக்கல. இப்போ மீண்டும் உங்களுக்கு எப்படி படம் வந்து தருவாங்க? ஸோ தனுஷோட படத்தில் ஒரு படம் இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் வந்து ஒரு படம் விழுந்துச்சுன்னா அதோட தொலைச்சி கட்டுறது மாதிரி இருக்குது. சூழ்நிலையில் மாறுது ஒவ்வொரு ஹீரோக்குமே. ஸோ அந்த வழியில் அவர் தாங்கிறதுக்கு தயாராக இல்லை. அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, நீங்கள் கேட்கல. நீங்கள் எதுவுமே கேட்காம நீங்கள் பண்ணுன அந்த சேட்டைகள்னால இன்றைக்கி உங்கள் லைஃப் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கூடவே 15 வருஷமாக இருந்த உங்கள் மனைவி வந்து இப்போ இல்லை. சோனியா அவர்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நீங்கள் துரத்தி லவ் பண்ணீங்க. அதாவது கடவுள் சில பேருக்கு விதி எழுதிடுவான் தலையில், உனக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் தேவயானி அவர்களுக்கு நீங்கள் அமைஞ்சிங்க. தேவயானி அவர்களுக்கு இந்த ராஜகுமாரன் அமைஞ்சாங்க. சமந்தாவுக்கு இந்த நாகசைத்தியான் அமைஞ்சாங்க. லைஃப் என்னாச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே? மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குல்ல. சோனியா அவர்களும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க உங்களுக்கு. 1001 ஷூட்டிங்லாம் பெரிய ஷூட்டிங்கே வரமாட்டார். ஷூட்டிங் ஸ்பாட் கொண்டு அவர் பாட்டுக்கு 1 கால் எடுத்துகிட்டு போயிடுவார், வரமாட்டாங்க. கேமராமேன் பேக்கப் சொல்லுவார். கார்த்தி வீடியோ கொண்டிருப்பார், என்ன சார் டைரக்டர் காணோம், என்ன சார் சீன் பண்ணுறது, யார் சார் ஆக்ட், எவ்வளோ நாட்கள். இதனால் எவ்வளோ படம் லாஸ் ஆச்சு ப்ரொடியூசருக்கு. அந்த ப்ரொடியூசர் பெரிய கோட்டீஸ்வரனால தாங்கினார். எல்லா ப்ரொடியூசர் தாங்க முடியுமா உங்களுக்கு? கஷ்டம். இப்போ அந்த படத்தை நீ வெற்றிகரமாக கொடுத்தீங்களா? அதுவும் கொடுக்கல. நீங்கள் 1001 எம்ஜிஆர் டைட்டில், அது மக்கள் தலைவர் டைட்டில், எவ்வளோ சூப்பர் டூப்பர் படம் டைட்டில். அது இன்னமும் பேசப்பட்ட படம் இது. அந்த டைட்டில் வாங்கி வைக்கிறீங்க, அதை 0 ஆக்கிட்டீங்க. ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே காலி பண்ணுறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு பெரிய ப்ரொடியூசர் 2ஆம் உலகம் ஒரு படத்தை வந்து கொடுத்தாங்க. அனுஷ்கா டாப்பில் இருக்காங்க. ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்லாம் வந்தாங்க. அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் கொடுத்த பண்ண படம் அது. அதை என்ன பண்ணீங்க நீங்கள்? அந்த படத்தை ஃப்ளாப் கொடுத்தீங்க. நம்ம ஹீரோ ஆர்யாவை காலி பண்ணிட்டாரு, அந்த பக்கம் அனுஷ்காவை காலி பண்ணிட்டாரு, ப்ரொடியூசர் காலி பண்ணிட்டாரு. இதே ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர்னால தப்பிச்சார் அவர். பரவாயில்ல, ஏதோ 10ஓட பண்ண செலவு போய் தொலைட்டு விட்டார். உங்களை வச்ச ஒரு ப்ரொடியூசர் வந்து மீண்டும் ஒரு படம் பண்ணுறாரா? கிடையாது. 7G ரெயின்போ காலனி இப்போ ஒரே படம் தான் கையில் இருக்குது சார். எனக்கு இப்போ அதில் தான் கேள்வி வருது. இப்போ செல்வராகவன் மாதிரியான ஒரு டைரக்டர் பார்ட் 2 படம் எடுத்து தான் ஒரு ஹிட்டு கொடுக்கணுமா? அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டாரா? ஏன்னா வந்து 7G ரெயின்போ காலனி ஒரு கல்ட்டு கிளாசிக். அதோட பார்ட் 2க்கான அதில் இடம் என்ன இருக்குது? இல்லை ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ்க்காக தான் அந்த பார்ட் 2 பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதுதான், புது கதையில் உருவாக்குறதுக்கு டேலண்ட் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போனால் தானே. நீங்கள் வேறு ஹேபிட்ஸில் போய் லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து இந்த போதை பழக்கத்தினால நம்ம இழந்த நடிகர்கள், காமெடி நடிகர்கள், மிகப்பெரிய கவிஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. நாமுத்துக்குமாரன்லாம் எவ்வளோ பெரிய கவிஞர்.
சிறந்த தேசிய விருது வாங்கின கவிஞர். வைரமுத்து அவர்களோட மிகப்பெரிய அளவில் அது போயிட்ட ஒரு கவிஞர். அவர் எதனால நம்ம விட்டு பிரிஞ்சு போனார்? பாலா போன இந்த குடி தானே உங்களுக்கு வீணாக போனதே இல்லையா? அப்போ ரோபோ சங்கர் சமீபத்தில் எவ்வளோ பெரிய இது ஒரு காமெடி நடிகராக இருந்தார், பன்முகம் கொண்ட கலை, மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ அவருடைய குடும்பம் இன்னைக்கு என்ன வந்து பாடுபடுது? ஒரே ஒரு விஷயம் தவறு பண்ணதுனால எல்லாத்தையுமே இழக்கிறீங்கள. இந்த குடிய போதை கலையை தூக்கி போட்டுற வேண்டியதானே, தேவையில்லையே. அதனால் வாழ்க்கை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு இனிமேல் வேணாங்கிற வரும்போது திரும்பி பார்த்தா அவங்க கூட யாருமே இல்லையே. இப்போ ஸோ கடைசியில் ஜீரோவாக இருக்கு இல்லையா? மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளருங்க இல்லையா, பேர் சொல்லக்கூடாது. அவங்க மனைவி இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஹாப்பி, சந்தோஷமாக இருந்தாங்க. பசங்க எல்லாமே இருக்குது. பட் இன்றைக்கி அவங்க மனைவி தான் ஆறுதலாக இருந்தவங்க இல்லை. ஸோ பசங்க எங்கெங்கேயோ போயிட்டாங்க இல்லையா? இப்போ அவ்வளோ இருந்தும் வந்து சோகத்தில் இருக்கார் அப்படின்னா, அதுக்கு மீறி வந்து இந்த கலை உலகத்தில் நம்ம எல்லாமே கொடுக்கணுங்கிறதுனால நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. அது உண்மையிலேயே அவர் என்னதான் துக்கத்திலே சோகத்தில் இருந்தாலுமே நம்ம வந்து இந்த துறைக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பணம் மட்டுமே வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிற ஒரு ஃபேமிலி சர்க்கிள் முக்கியங்கிறத வந்து தயவுசெய்து எல்லாமே உணரும்னு நான் சொல்லுறேன். நான் செல்வராகவன் பண்ணின ஒரே மிஸ்டேக்னால தான் சோனியா அவர்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. அது டைவர்ஸ் ஆச்சு. 4 வருஷம் தான் வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. அவங்கள மாதிரியாங்க ஒரு என்ன சொல்ல, அழகான பொண்ணு வந்து உங்களுக்கு கிடைக்குமா? உங்களுக்கு கிடைச்சது, அது தக்க வைக்கல. அதில் நீங்கள் பண்ண சேட்டை தான். நிறைய தயாரிப்பாளர்கள் காலி பண்ணது மாதிரி எங்கள் குடும்பத்தில் இந்த மனைவியும் காலி பண்ணிட்டீங்க. ஸோ இவர்கள் தான் வந்தாங்க, 14 வருஷம் வாழ்க்கையை ஓடுது அப்படின்னா அவங்க ஏன் இன்ஸ்டாவில் இந்த பதிவில் போடுறாங்க? சரி, வழி இல்லை. இந்த விஷயத்தை வந்து இவங்க போய் இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இன்னைக்கு தனுஷ் இருக்க மார்க்கெட்டுக்கும் உச்சத்துக்கும் அது அவருக்கும் ஒரு கெட்ட பேர், கண்டிப்பாக கெட்ட பேர் வரும். அப்போ இது வந்து எப்படி சொல்கிறது? ஓகே, இன்றைக்கி சோசியல் மீடியா ஈஸியாக இருக்குது. ஒரு பதிவை போடுவோம், ஸோ ரிமூவ் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் வெளில வரும்போது விஷயம் பேசப்படும். இப்போ நம்ம கூட வந்து சொன்னால் ஆதங்கம் தான் நம்ம பேசுகிறதே. நம்ம சொல்கிறோம் நல்ல மனிதர், நல்ல இயக்குனர், இப்போ நடிகராக பெருங்க நிறையா படங்கள் அவருக்காகவே கேரக்டர் உருவாக்குறாங்க, மெயின் ரோலில் பண்ணுறீங்க. இன்னைக்கு செல்வராகவன் நடித்தா அந்த படத்தோட மார்க்கெட் ஒரு படி மேலே போகுது. கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு டேலண்ட் பர்சன். உங்களுக்குள்ளேயே நீங்கள் தனிமையில் இனிமே காங்கிறது முடியாது சார். வாழ்க்கை அது இல்லை. உங்களை விட்டு எந்த பொருள் போனாலும் கவலைப்படாதீங்க, தூக்கி போடுங்க, உங்களை இலக்கை நீங்கள் போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது இல்லை வாழ்க்கை. எத்தனை நாள் நிம்மதியாக இருக்க முடியும்? நீங்கள் அது கஷ்டம். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவே ஸ்டெப்பை ஏற முடியாது. நீங்கள் உங்களோட கற்பனை திறன் கம்மியாயிரும். ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண முடியாது. ஸ்கிரிப்டே கற்பனை தான் உங்களுக்கு. அந்த கற்பனையில் உருவாகிறதா ஒரு கதை. இப்போ இந்த சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வரீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் இருக்க உங்களுடைய சர்க்கிள் அதிகமாகிட்டே போகும். அதனால் இதிலிருந்து அவர் மீண்டு வரணும். மீண்டு வந்து பிரிந்து போன அந்த மனைவியை கூட்டு வந்து இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. ஆனால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் முழித்து கொள்ளுங்கள். உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாங்க, பசங்க இருக்காங்க, நல்லா ஒன்றா இருங்க. உங்களுக்கு இன்னும் மன நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஸோ நீங்கள் பல கற்பனையில் கதைகள் உருவாகும். நீங்கள் மேலும் சிறந்த படங்களை நீங்கள் உருவாக்கி இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கலாம். தயாரிப்பாளர்கள் பயந்துட்டு தானே இருக்காங்க. ஐயோ, இவர் போனால் ஷூட்டிங் வர மாட்டார், சொன்ன டேஸ்க்கு பண்ண மாட்டார், நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் சொன்னால் 3 பட்ஜெட் ஆக்கி விட்டுருவார், நம்மளுக்கு தெருவில் நிற்க வச்சாலும் பயப்படுறாங்கல்ல. தயாரிப்பாளர் எவ்வளோ வட்டிக்கு வாங்கிட்டு படம் பண்ணி தானே உங்களை நம்பி தானே கொடுக்குறாங்க. இயக்குனராக தயாரிப்பாளர் வாழ வைக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அது செய்ய மாட்டேங்கிறீங்களே, ஹீரோவும் செய்ய மாட்டேங்கிறான், இயக்குனரும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. அதனால் மீண்டும் நீங்கள் சிறப்பாக இருந்து பண்ணீங்க அப்படின்னா 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் முடிச்சு ரிலீஸ் பண்ணி ஒரு சக்ஸஸை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் தயாரிப்பாளர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது செல்வராகவன் கையில் மட்டும்தான் இருக்குது. அவர் பண்ணின தவறு தான் இப்போ திரும்பி அவருக்கு வந்திருக்கு. அதுலேருந்து தவறுலேருந்து மீண்டும் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா செல்வராகவன் மட்டும்தான் அது முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இயக்குனர், ஸோ வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நீங்கள் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன். செல்வராகவன் மேலே எந்த வஞ்சகம் யாருக்குமே கிடையாது. ஸோ நல்ல மனிதர் அவர் இல்லையா? நல்ல நடிகர் இருக்கார். உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ ஹிட்டு கொடுத்த இயக்குனர். திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். துள்ளுவதெலுமே எவ்வளோ அருமையாக ஒரு ஸ்கூல் பசங்க மேட்டர் சொன்னோம். காதல் கொண்டேன், அழகான ஒரு உறவு விதை சொன்னோம். அப்புறம் 7G ரெயின்போ காலனி எப்படி ஒரு மேட்டர் சொன்னோம். நம்ம இப்படிலாம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா சார் டிப்ரெஷன் போய் லாக் ஆகிடுவாங்க சார் நிறைய பேர். ஐயோ நம்ம இப்படி வாழ்ந்தோம், இப்படி இல்லையே. ஸ்ரீ எதனால் வீணாக போனார்? தனிமை தான்.
ஸோ நிறைய வந்து ஹீரோக்களை சொல்லலாம். ரவிமோகன் இருந்த வரைக்கும் எவ்வளோ சிறப்பாக இருந்தார். இன்ஸ்டாவில் இருந்து அது பதிவுகளை நீக்கி பெரிய விஷயமா வரவும் தானே இப்போ வேற எங்கேயோ தேடி போயிட்டீங்க. அது வாழ்க்கை இல்லை சார். கொஞ்ச நாளைக்கு பிறகு இதுதான் அதாவது தெரிய வரும். பசங்க அருமையான ஒய்ஃபு, அருமையான மாமியார், அப்பா அம்மா. மோகன் சார்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கணும் தெரியுமா? ரவிமோகனி ராஜாவையும் டப்பிங் மட்டும் எடிட் பண்ணுவார். மோகன் சார்லாம் எடிட்டிங்கில் பார்க்கும்போதெல்லாம் அவர் ப்ரொடியூசர் வேறு. ஒரு தொட்டில் சபதம் இதெல்லாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. நீங்கள் அப்படி உருவாக்கினவர். ஸோ அதனால் எல்லா ஹீரோக்களுமே தயவு செய்து இந்த டிவோர்ஸ்குள்ளே போய் வேற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு உங்கள் லைஃப்பை கெடுத்து மேற்கொண்டு தன் குடும்பத்தை லைஃப்பையும் கெடுத்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தயவு செய்து ஆக்காமல் வாழ்க்கை ஒரு முறை வாழுங்க, சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய படைப்புகள் பேசப்படட்டும். திரையுலகம் என்றைக்குமே அழியாது. உங்கள் படைப்புகள் பேசப்படும். உங்களை நீங்கள் கொடுக்குற படைப்புகள் மூலமாக ஒரு ரசிகர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கணும். அதுதான் ஒரு சிறந்த கலைத்துறை சேர்ந்த என்ன சொன்னால் படைப்பாளியினுடைய இதுன்னு சொல்ல வரேன் நான் சார். அது ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி சார். நன்றி சார்.